கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டம் வைத்திருக்கிறார். அதுல நாம பொறுமையா ஓட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். மற்றவங்களை பார்க்க கூடாது. நமக்கு நியமிச்சிருக்கிற ட்ராக்ல, பாதையில நம்ம ஓடுறதான அந்த ஓடுதளத்துல பொறுமையோட ஓடணும். பிரியமானவர்களே, ரொம்ப வேகமா ஓடி போய் என்னால முடியலையே நம்ம சொல்லிடக்கூடாது. பொறுமையா நம்ம போனோம்னா யாரையும் பார்க்க கூடாது. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, யாரையும் பார்க்க கூடாது. படைத்தவர் நம்மை பார்க்கிறார் என்ற பய உணர்வோடு கூட பொறுமையோட நாம் ஓடும் பொழுது நாம் பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் தீர்மானிக்க வேண்டும், நாம பொறுமையா போனோம். நமக்குன்னு இருக்கிற அந்த பாதையில பொறுமையாய் ஓடி நமக்குன்னு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற மன உறுதியோடு கூட நாம் இருப்போம், விசுவாசிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. ஆமென்.